ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா சாமுவேலோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எப்ராயிம் அப்படின்ற ஒரு மலை தேசத்தில் சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரில் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு பேர் எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தன. வருஷந்தோறும் எல்கானாவோட ஃபேமிலி சீலோவில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் போயிட்டு வருவாங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால பெனினாள் தன்னுடைய வார்த்தைகளினாலே அன்னாள் கஷ்டப்படும்படியாக அவளை ரொம்ப விசனப்படுத்துவாள். அந்த நேரத்தில் அவள் அழுது கொண்டிருந்தா. உடனே எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் சஞ்சலப்படுற, 10 குமாரரை விட நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க. உடனே அன்னாள் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண தொடங்கினாங்க. கர்த்தாவே, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். அப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஏலி அப்படின்னு ஒரு ஆசாரியர் அன்னாளையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் பேசினனால அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தது. அப்போ ஏலி அன்னாள் குடிச்சிட்டு தான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அன்னாள்கிட்ட போய், நீ எது வரைக்கும் குடிச்சிருப்ப, நீ உன்னுடைய குடியை விளக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அன்னாள் ஏலியை பார்த்து, ஆண்டவனே, நான் திராட்சரசமும் குடிக்கலை, நான் மதுவும் குடிக்கலை, தேவனுடைய சன்னதியில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஏலி அன்னாவை பார்த்து, சமாதானத்தோடே போ, நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி தேவன் உனக்கு கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சில நாட்கள் செஞ்ச பிறகு அன்னாள் கர்ப்பவதியானாங்களாம். தேவன் அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாங்க. அன்னாள் நினைச்சாங்க தெரியுமா, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சில நாள் சாமுவேல் என்று பெயரிட்டாங்க. சாமுவேல் பால் மறந்த பின்பு அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் ஏலி கிட்ட, இவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் சாமுவேலை விட்டுட்டு போனாங்களாம். இப்படி சாமுவேல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செஞ்சு கொண்டிருந்தாங்களாம். சில நாள் செஞ்ச பிறகு ஏலியும் சாமுவேலும் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அப்போ சாமுவேல், ஏலி தான் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ அப்படின்னு கேட்குறான். உடனே ஏலி, நான் கூப்பிடல உன்னை, நீ திரும்பி போய் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சாமுவேலை அனுப்பி வச்சாங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அப்போ சாமுவேல் எழும்பி மறுபடியும் ஏலி இடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ அப்படின்னு கேட்குறான். உடனே ஏலி, என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ திரும்பி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் தடவை சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் ஏலியின் இடத்துல சாமுவேல் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்போ ஏலி, கர்த்தர் தான் சாமுவேலை கூப்பிடுறாங்க அப்படின்னு அறிஞ்சு, இனிமே உன்னை கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் அப்படின்னு சாமுவேலை அனுப்பி விடுறாரு. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி 4வது தடவையாக சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோடு முடிஞ்சு. அடுத்த கதையோட அடுத்து சந்திக்கலாம். பாய்.